எங்களுடைய சபைக்கும் எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளாக இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்கிறதற்காக நமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படித்த நல்ல தகப்படே இந்த வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியேனை கர்த்தர் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்படே, எங்கள் சுயமாக எதுவும் பேசாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்படே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம், அதனுடைய 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலை வேளையில சங்கீதக்காரன் சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லு. ஆண்டவர் நாளில நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்மோடு சொல்றார், நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனா இருக்கார். அதாவது சங்கீதக்காரன் தெளிவா சொல்றாரு, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும் என்று சொல்லி. இல்லையா? சங்கீதக்காரன் தாவீதை குறித்து நீங்க பார்க்கும்போது, தாவீது அநேக சங்கீதங்கள் எழுதியிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து உண்மையாய் கர்த்தரை தேடின ஒரு தேவ ராஜா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவ மனிதனை காட்டு ராஜா என்பதை காட்டிலும் அவன் தேவ மனிதன். வனாந்தரத்தில் இருக்கும்போது, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தாவீது கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கான். இல்லையா? ஆடுகளை மேய்க்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கிற அவன் கட்ட வீணை இருக்கும். ஒரு அந்த இசைக்கருவியில அது வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ மனிதன். அந்த தேவ மனிதனுக்கு அப்புறம் தான் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முழு காரணம் என்னவென்று சொன்னால், சவுல் ராஜா கர்த்தரை தேடல. ஆனா தாவீது கர்த்தரை தேடுதல் நிமித்தமாக வனாந்தரத்திலிருந்து ராஜா என்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்தான். ஒன்றுக்கும் உதவாதவன் என்று குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட தாவீது அவன் சொல்றான், சாமுவேல் அவள் அபிஷேகம் பண்ணப்பட அவன் சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, நீ இது வரைக்கும் ஏன் அழுதுட்டு இருப்ப? உன் கொம்பை தைலத்தால நிரப்பிக் கொண்டு நீ கிளம்பி போ, நான் ஒருத்தர் வச்சிருக்கிறேன், ராஜாவா அபிஷேகம் பண்ண வைத்திருக்கிறேன் சொல்லி சாமுவேல் அனுப்புவான். சாமுவேல தீர்க்கதரிசி அனுப்பும்போது சொல்லுவாரு, சவுல் ராஜா இதை கேள்விப்பட்ட நீ கொண்டு போன நீ காலை எடுத்து போய் பலி செலுத்த அப்படின்னு. போகும்போது ஈசாயினுடைய வீட்டுல போய் அங்க பந்தி இருக்கும் போது 7 குமாரர்கள் கடந்து போறாங்க. 7 குமாரர்கள் கடந்து போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, முதல் மகனை பார்த்துட்டு அவன் நல்ல திடகாத்திரமா இருந்தான், நல்ல பலசாலியா இருந்தான். இவன் தானா சொல்லி ஆண்டு சொல்ற, இல்ல 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 என்று சொல்லி 7 பேரும் கடந்து போயிட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரே கஷ்டம், என்ன ஆண்டவரே 7 பேர் போயிட்டாங்களே, இன்னும் யார் இருக்கிறான்? இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், நீ அவனை வர சொல்ல அப்படின்னு சொல்லி ஈசாய் இடத்துல கேட்ட போது, இவ்வளவுதானா உன்னுடைய குமாரன் என்று சொல்லி கேட்ட போது அவன் ஈசாய் சொல்றான், இல்ல எல்லோருக்கும் கடைசி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வனாந்தரத்துக்குள்ளே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. எப்படி ஆண்டவரை யாரு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கின தாவீதை ஆண்டவன் தேடி போய் ராஜாவாக அவன் தேடி அவனை வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி பந்தி இருக்கிறான். பந்தி இருக்கிறது மாத்திரம் அப்ப எந்த சொல்ல, இவன் தான் இவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறுதாரு. தாவீது வனாந்தரத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். ஆடுகளை மேய்ச்சிட்டு ஆடுகள் பின்னாடி போயிட்டு பாட்டு பாடிட்டு ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்திட்டு இருந்தான். ராஜாவா எப்ப அபிஷேகம் பண்ணப்படுறானோ அப்பதான் அவனுக்கு போராட்டம் வராது. இல்லையா? காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறார், கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற தரிசனம் எப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்குதோ, தரிசனம் எப்போது நிறைவேற ஆரம்பிக்குதோ அப்பொழுது நமக்கு போராட்டம் வரும். ஆனா கர்த்தரை தேடும் போது அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
தாவீது சொல்லும்போது உமது முகத்தை எனக்கு மறையாதையும், ஆண்டவரே உமது முகத்தை எனக்கு மறைக்க வேண்டாம், நீர் உமது முகத்தை மறைச்சீங்கன்னா என்னுடைய ஜீவன் போயிடும். இரண்டாவது வார்த்தை சொல்லப்படுது, நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலைக்கு போராது. நான் தப்பு பண்ணியிருப்பேன், எல்லாத்தையும் நீ விட்டுட்டு உங்க கோபத்தோட எனக்கு தண்டித்திராதீங்க, நீர் எனக்கு சகாயர். அவருதான் எனக்கு சகாயர், வேற யாரும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம், என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமல் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான். இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல, உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். வசனம் சொல்லப்படுகிறது, ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் நம்ம கைவிட்ட என்ன நடக்கும் என்று சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட்டிருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்றேன். சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதனால ராஜ்யபாரம் தாவீதுக்கு வந்தது. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்கடித்துக் கொண்டது. தாவீதை கொலை செய்ய அநேக தர முயற்சி செய்தார் சவுல் ராஜா. ஆனா ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தது நிமித்தமாக கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். ஆனால் சவுலுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுங்களா? அவன் வாளை கீழே ஊன்றி அவன் அதிலேயே விழுந்து செத்தான் என்று சொல்லி பார்க்கிறான். இல்லையா? கர்த்தர் ஒரு மகனை ஒருவனை கைவிடுவார் என்று சொன்னால் அவன் புறஜாதியுடைய கை, அவன் சொல்றான் புறஜாதியுடைய விருத்து சேதம் இல்லாத மனுஷனுடைய கையில சாகிறதுக்கு இல்ல. அவன் அவங்களோட பிரதானி தலைவனை பார்த்து சொல்ற, நீ என்னை குத்து கொன்று அப்படிங்கும்போது அவன் எப்படி அவன் பயந்துட்டு இருக்கிறான், ராஜா அவனை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லும் போது தாவீது சவுலை கொல்றதுக்கு அவனுக்கு இடம் இருந்துச்சு. ஆனா அவன் சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவன் மேல அவனோட கையை போடுவது எப்படி இருந்துச்சு. அப்படி இருந்த தாவீது சவுல் தாவீது அநேக தடவை கொலை செய்ய பார்த்த போது கூட தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அவன் சொல்றான், தாவீது அவனுடைய சிநேகிதன்கிட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என்னோட கையை போடுவது எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாவீதை தேடாம சவுல் திரும்பி போயிட்டான். யுத்தம் வருது. யுத்தம் வந்த போது கர்த்தர் சவுல் ராஜாவை கைவிட்ட சமயத்துல நடந்த சமயம் எல்லாரும் மரித்து போனான். அவன் யோனத்தான் மரித்து போறான், அவன் யுத்த சேனை மரித்து போகுது. கடைசியாக சவுல் தன்னுடைய பட்டயத்தை நிலத்துல ஊன்றி அதுல விழுந்து செத்தான் என்று சொல்லிப்பாங்க. இல்லையா? ஏன்னா கர்த்தர் ஒரு மகனை கைவிட்டால் என்று சொன்னால் மரணம் மிகவும் கொடிதா இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, அவரை தேடி வருகிறவர்களை அவர் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஏசாயாவில் 54ஆம் அதிகாரத்தில் 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இம்மை பொழுது உன்னை கைவிட்டு ஆனா உருக்கமான இருக்குங்களாலே உன்னை சேர்ந்து. அந்த இம்மை பொழுது ஆண்டவர் கைவிட சமயத்துல நமக்கு அது ஒரு யுகமா இருக்கும். ஆண்டவர் நம்ம இமை மூடி திறக்கிற சமயத்தில் ஆண்டவர் இமை மூடி திறந்தானா இமை மூடுற செகண்ட் நுனி செகண்ட் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக. இல்லையா? ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிற வார்த்தை, கைவிடாத தேவன். அவரை தேடி வருகிறவர்கள் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர்கள். மார்க் சுவிசேஷ புத்தகம், ஒரு 3 பேர் கர்த்தரை தேடி காரியத்தை பெற்றுக் கொண்டாங்க. அவங்க 3 பேர் எந்த சூழ்நிலையில கடந்து வந்தார்கள் சொல்லி பார்க்கும்போது, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அது 1 வாசிக்கும் போது, ஒரு திமிருவாதக்காரன் இருக்கிறான். திமிருவாதக்காரனை அங்க இயேசு இருக்கிற இடத்துல தூக்கிட்டு வரான். வாசிக்கலாம் 1ஆம் வசனத்திலிருந்து. சில நாட்கள் பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த 3 வருஷத்துல அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் முக்கியமானது மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். 3 காரியங்களை மாத்திரம் மத்தியில, ஏன்னா அவங்க தேடி போய் கர்த்தரை தேடி போய் அற்புதம் பெற்றுக்கொண்டார். ஆனா தேடி போய் ஆண்டவருடைய சமூகத்துல அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர். கர்த்தரை தேடி வருகிற ஒருவரையும் ஆண்டவர் புறமே தள்ளுவதில்லை. இல்லையா? நீ கர்த்தர் உண்மையாக தேடி வந்தீங்கன்னா, கர்த்தர் உண்மையாக நம்ம தேடி போகும்போது ஆண்டவர் நம்மை கைவிடல, எனக்கு வேண்டாம் இங்கிற அந்த வார்த்தை இல்ல. யாரா இருந்தாலும் ஆண்டவர் கரம் பிடித்து பாதுகாக்கிற. இங்க திமிருவாதக்காரனை தூக்கிட்டு வராங்க, ஆண்டவரிடத்துல தூக்கிட்டு வராங்க. கப்பர்நகூமுக்கு போனார் என்று சொல்லி அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட போது, அங்க இருக்க அந்த ஊரார் ஜனங்கள் எல்லாரும் அந்த வீட்டு வாசப்படியில் நின்றாங்க. அங்க ஆண்டவர் வசனத்தை போதிட்டு இருக்கிற, வீட்டுக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர்.
வீட்டுக்குள்ள போக இடம் இல்லை, வழி இல்லை, அவ்வளவு ஜனம் அடைச்சிருக்கு. அப்பொழுது என்ன பண்ண, ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்த நிமித்தமாக 4 பேர் கடந்து வராங்க. அப்பொழுது 3வது வசனத்தை வாசிக்கும் போது 4 பேர் தூக்கிட்டு வராங்க திமிர்வாதக்காரன். அவர் எந்திரிச்சு நடக்க முடியாது. ஆனா அவங்க 4 பேர் இயேசுவை தேடி போலாம், ஏதாவது கிடைக்கும், ஏதாவது நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து வராங்க. அந்த 4 பேர் ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவர்கள் சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா, ஜனங்கள் வீடு ஃபுல்லா இருக்கிறாங்க, உள்ள போக முடியல, வழி விடல. ஆனா அவங்க 4 பேர் தேடி வந்தாச்சு, ஏதாவது ஒரு கிடைச்சிடும் அப்புறம் ஒரு நம்பிக்கையோடு கடந்து வராங்க. நடந்த சம்பவம் என்ன சொன்னா, மேற்கூரையை பிரிக்கிறார்கள். இயேசு இருந்த வீட்டுடைய மேற்கூரையை ஓட்ட பிரிக்கிறாங்க. பிரிச்சு 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கையை கீழே இறக்கினார்கள் என்று சொல்லிப்பாங்க. இல்லையா, இயேசுவை தேடி வராங்க. இயேசுவை தேடினா ஏதாவது கிடைக்கும்ங்கிற விசுவாசத்தோடு கடந்து வராங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு. 5வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரை தேடி வரும்போது முதலாவது நமக்கு நடக்கிற காரியம் என்னன்னு சொன்ன, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதா இருக்கு. 2வது அற்புதம். முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, பாவத்தை தான் முதலாவது மன்னிக்கிறார். நீ கர்த்தரை முழுமனதாய் தேடி நீ தேவ சமூகத்தில் வரும்போது முதலாவது ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நமக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாங்க பாவமே செய்யலையே என்று சொல்லலாம். நீங்க பொய் சொல்றது பாவம், திருடுறது பாவம், கொலை செய்வது பாவம், எல்லாம் பாவம் தான். ஆனா ஆண்டவர் சொல்ல, தாயின் கருவில் பிறக்கிறது முன்னே ஆண்டவர் நம்ம முன்குறித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது வரைக்கும் நம்ம பாவிகளாக தான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் தேடி கர்த்தரை உண்மையாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம் தேவனை தேடும் போது ஆண்டவர் முதலாவது நமக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஆண்டு பாருங்க 5வது வசனத்துல இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனை கண்டு இல்ல, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு, தூக்கிட்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் சொல்ற பாவம் மன்னிக்கப்பட்டது. அங்கே உட்கார்ந்து இருக்கிற வேத பாடல் இருக்கிறாங்க ஒரு சிலர். 6-8 வசனங்கள் வாசிக்கும் போது அங்க ஒரு வேத பாடல் இருக்கிறாங்க. என்ன தேவதூஷன் சொல்றாங்க சொல்லி இருதயத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை இயேசு அறிந்து அவர் சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது 8வது வசனம், இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறத ஆண்டவர் கண்டு அவங்க இருதயத்தில் என்ன தெரியுமா சிந்தித்தாங்க. 7வது வசனம் வாசிக்கும் போது, இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யாரு என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சரியா, காலையில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை உண்மையாய் தேடி வரும்போது முதலாவது ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு தருகிறார். பாவத்தை மன்னிக்க குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அதான் சொல்ற, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தம் தான் நம்மை பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இயேசு அறிந்து கேட்கிறாரு, நீங்கள் உங்கள் இருதயங்களை சிந்திக்கிறது என்ன? 9வது வசனத்திலிருந்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லு, எது எளிது என்று சொல்லி அவர் கேட்ட உடனே அவன் சொல்றாரு, இயேசு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி 10வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்கலாம். 10-11, ஆண்டவர் மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் திமிர்வாதக்காரன் பார்த்து சொல்றாரு, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எழுந்து உடனே அவன் என்ன பண்றான், 12வது வசனம் வாசிக்கும் போது, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அற்புதம் பெற வரைக்கும் எல்லாரும் ஒரு சில முறுமுறுப்பாங்க.
அற்புதத்தை. ஏன்னா இயேசுவிடத்தை தேடி வந்ததுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க. நீ கர்த்தரை தேடி போயிருக்கிற, உன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போற, உன்னுடைய காரியத்தை விட்டுட்டு நீ இயேசுவை தேடி போற அப்படிங்க போட்டு எல்லாரும் நம்மளை பேசியிருப்பாங்க. ஆனா கர்த்தரை உண்மையாய் தேடி வந்த, கர்த்தரை உண்மையாய் தேடி போனவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் ஒருபோதும் கைவிடுகிறல்ல, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு போன 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மாத்திரம் மன்னிக்கல, ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை பாதுகாத்து நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஒரு தாயாருடைய மகள், பிசாசு பிடித்திருக்கிற மகள், அவ அந்நிய தேச ஸ்திரீ. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 24 வாசிக்கும் போது, பின்பு அவர் எழுந்து அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிட்டு. இரண்டாவது ஒரு காரியம் போறாரு. முதலாவது எங்க போறாரு? கப்பர்நகமுக்கு போறாரு. அங்க ஜனங்கள் எல்லாம் மூடிட்டு, எல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறாங்க, வழி இல்லை. திமிர்வாதக்காரன வீட்டு மேற்கூரையை பிரித்து இறக்கி ஆண்டவரை தேடி வந்து சுகத்தை பெற்றுக்கிறார். இரண்டாவது, இங்க அசுத்தாவி பிடித்திருக்கிற ஒரு சிறு பெண்ணுடைய தாயார், அவங்க என்ன பண்றாங்க? இங்க தீரு சீதோன் பட்டணத்துக்கு போறாரு, ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா அவர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் போறாரு. ஆனாலும் அவர் விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிட்டு, அசுத்தாவி பிடித்திருக்கிற ஒரு சிறுப்பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். இரண்டாவது காரியம், அந்த ஸ்திரீ, அந்த தாயார் என்ன பண்றாங்க? கர்த்தரை தேடிவார். யாருக்காக? தன்னுடைய மகள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை தேடிவார். கர்த்தரை தேடி வந்த போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கைவிடல, அவர் விசுவாசத்தை சோதிக்கும்படியா சொல்றாரு. பாருங்க, 26வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ யாரா? வாசிக்கலாம். கிரேக்க ஸ்திரீ கடந்து வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய நீங்க சுகப்படுத்துங்க என்று சொல்லி. இயேசு அவரை நோக்கி சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். யாரு? யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஆகாது. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இயேசு சொன்ன போது அந்த தாயார் மனமடிவாகல, அந்த தாயார் மனமடைஞ்சு போகல. அந்த தாயார் சொல்ற வார்த்தை பாருங்க, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமோ என்று சொல்லி அங்க அவர் பதில் கொடுக்கிறாரு. பதில் கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் பிள்ளை சுகமானான். கிரேக்க ஸ்திரீ என்று சொல்லி அவர் பார்க்கல, அந்நிய ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கல, அவரை தேடி வந்த அந்த தாயாருக்கு ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட்டார் இல்லையா? அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். நம்ம சொல்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நீங்க எலியாவை குறித்து நீங்க பார்க்கும்போது, பஞ்சகாலம் வந்தது. சாரிபாத் விதவை வீட்டுக்கு, சாரிபாத் ஊருக்கு போறாரு. அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறார். விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது விதவிடத்தில் போய் கொஞ்சம் குடிக்கு தண்ணி கொண்டு வாங்கும்போது, தண்ணி கொண்டு வர போகும்போது எலியா சொல்றாரு, அப்படியே அப்பம் கொண்டு வர. அவ அப்பம் கொண்டு வான்னு சொன்னதுமே அவளுக்கு ஒரே ஷாக். ஏன்னா கொஞ்சம் தான் மாவு இருக்கு, ஒரு கைப்பிடி மாவு இருக்கு, அதுல 2 அப்பம் சுட முடியும். அதை சுட்டு சாப்பிட்டு அவனும் பிள்ளைக்கு சாப்பிட்டு மறிக்கிற சொல்ல இருக்கும்போது எலியா கேட்கிறாரு, அந்த அப்பத்துல கொஞ்சம் எனக்கு கூட அப்படின்னு சொன்ன போது அவன் சொல்றான், ஒரு பிடி மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு உணவில் நாங்கள் சாகர போது சொல்றது இல்லை, முதல்ல போய் எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொண்டு வா, அப்புறம் நீயும் பிள்ளை சாப்பிட அந்த வார்த்தை தான். எலியா சொன்ன வார்த்தை நிமித்தமாக பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெயுமாகவும் குறைவில்லாமல் ஆண்டவர் பாதுகாப்பு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது, உண்மையாய் தேடி கர்த்தர் வரும்போது ஆண்டவர் நம்ம அநேகத்துக்கு அதிபதியாக வைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க அந்த கிரேக்க ஸ்திரீ என்ன பண்றான்? கர்த்தரை தேடி வரான். ஆண்டவரே என்னோட பிள்ளை சுகமாக்குங்கன்னு சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, கீழே சிந்துறது நாய்க்குட்டிகள் திங்கும் அல்லவா, அப்படி நான் சாப்பிடும் போது அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் சொல்ற, அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசும் மகளை விட்டு நீங்க போயிட்டு சொன்னார். 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவரை தேடி வந்த அந்நிய தேசத்து ஸ்திரீயையும் ஆண்டவர் புறமே தள்ளல. ஆண்டவரை தேடி வந்தது நிமித்தமாக அவருடைய மகள் சுகமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது, என்னோட திமிருவாதக்காரனை தூக்கி வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் தேடி வந்த அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தினார், பாவத்தை மன்னித்தார். இரண்டாவது, அந்நிய தேசத்துக்கும் அந்நிய தேச ஸ்திரீக்கும் ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி கர்த்தரை தேடி வந்த அந்த மகளுக்கு, அந்த தாயாருக்கு ஆண்டவர் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் யார் தேடி வந்தாலும் சரி, இனி இந்த ஜாதி இந்த கோத்திரத்தான் சரி, ஆண்டவர் யாரையும் புறமே தருவதில்லை. யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சுகத்தையும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியம் சொல்றேன், கர்த்தரை தேடி போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அன்னாளை குறித்து நீங்க பார்க்கும்போது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவனுடைய 2வது மனைவியா இருக்கிறவ அன்னால ரொம்ப துக்கப்படுத்திட்டே இருப்பான். துக்கப்படுத்தி என்ன செய்யறது சொல்ல நேர கர்த்தரை தேடிவோம். நேர ஆசாரிப்பு கூட வாசல போய் ஆசாரிப்பு கூட முன்னாடி போய் நின்று உட்கார்ந்து கண்ணீரோடு விட்டு அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஜெபித்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆசாரி ஏறி பார்த்துட்டு, என்ன குடிச்சிருக்கிறாளா, சும்மா வாயில முடங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி திட்டுறான். அவன் சொல்றான், நான் பேலியாள் மகள் இல்ல, மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என்னோட மன கிளேசத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் விட்டு சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி. அதுக்கப்புறம் அவர் துக்கமா இருக்கவில்லை. ஆண்டவர் அன்னாளை கண்டார். சாம்பியில் தீர்க்கதரிசி ஆண்டவர் அன்னாளுக்கு கண்டார். அதுக்கப்புறம் 5 பிள்ளைகள் கர்த்தரை தேடி வந்து, உண்மையாய் தேடி வந்து ஆண்டவர் சமூகத்தில் செபித்த அன்னாளுக்கு சாம்பியல் தீர்க்கதரிசி கொடுத்தது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பாக 5 பிள்ளைகளை கொடுத்து அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் தேடும் போதுதான் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார். நம்மை கைவிடாமல் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும். இங்க 3வது காரியமாக மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல யவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய மகள் மரண வேதனையில் இருக்கிறான். வாசிக்கும் போது 22வது வசனம், ஜெபாலய தலைவன் ஆலயத்துக்கு தலைவனா இருக்கிறான். இயேசுவை தேடி வந்து அவர் பாதத்தில் விழுந்துட்டான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடி வந்து நான் ஒருவரை புறம்பே தருவதில்லை. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட பாவம் செய்தவனா இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் சரி. தாவீது போல ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட தாவீது உரியா பத்சேபலுக்காக உரியாவை கொன்று போட்டான். அவன் யுத்தம் அப்படி அழகாய் கொண்டு போய் அவனை கொன்றான். தாவீதுக்கு அது வந்து கர்த்தருக்கு அது அருவருப்பா இருந்துச்சு. ஆண்டவர் தாவீதை விரோதித்தார். அந்த பிள்ளை ஆண்டவர் அடித்தார். பிள்ளை செத்து போச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு, பிள்ளை இருந்த இடத்துக்கு தான் நான் போவேன், நான் இருக்கிற பிள்ளை வராதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் பாவத்தை செய்யவே இல்லை. இறுதிக்கு ஏற்றவர் தாவீது, கர்த்தரை துதிக்கிற தாவீது ஒரு தவறு செய்தான். வாழ்க்கை அதுக்கப்புறம் தவறு செய்யல. கர்த்தரை தேடி நான் உண்மையாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியை பெருக பண்ணினான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுடைய ராஜா ஸ்தானத்தை ஒருவரும் தொடாதபடி கர்த்தர் வேலி எடுத்தார். இல்லையா? ஏன்னா கர்த்தர் உண்மையா தெரியும். இங்க யவீரு ஜெபாலய தலைவன் என்ன பண்றான், கர்த்தரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்துட்டான். ஏன்? அவருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறான். சொல்றாரு, அப்போ என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார் என்று. மகளுக்காக தகப்பன் கடந்தவர். அவர் போற வழியில் இன்னொரு அற்புதம் நடக்குது. 12 வருஷம் ஒரு பெரும்பாலான ஸ்திரீ தேடி போய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டபோது தகப்பனாருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? மகள் மரித்து போனா என்ற செய்தி கேட்டபோது தகப்பனாருடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் தேடி வந்த அந்த யவீரு ஆண்டவர் கைவிடல. சொல்றாரு, வாசிக்கலாம் 36வது வசனம்.
அல்லேலூயா. இப்படி யவீருக்கு வந்து எங்க வந்திருக்கிறான்? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறான். ஆண்டவரை தேடி வந்த சமயத்தில் அவனுடைய மகள் மரித்து போனான்னு செய்தி வருது. அவன் நினைத்திருக்கலாம், நான் ஆண்டவரை தேடி வந்த நேரத்தில் என் மகள் மரித்து போனாள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை இயேசு கேட்ட உடனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு யோவானையும் கூட்டிக் கொண்டு அவங்க போறாரு. ஜெபாலயம் தலைவரிடத்தில் போறாரு. அவர் வந்தபோது அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது 39வது வசனம் வாசிக்கும் போது, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்று சொல்லி. அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு தொட்டு பார்த்துட்டாங்க, பிள்ளை மரித்து போயிட்டாங்க. ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை அவங்க நம்பல. ஆனா தேடி போன தகப்பன் நம்பினா, யவீர் நம்பினா, என் மகள் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்கிறார். 41வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். 42ல வாசிக்கும் போது கர்த்தரை தேடி வந்த யவீருடைய மகள் மரித்து போன சூழ்நிலையில ஆண்டவர் 12 வயதுள்ள அந்த பெண்ணை, சிறு பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை தேடி வந்த சமயத்துல தான் யவீரோட பிள்ளை மரித்து போச்சு. ஆண்டவரை கர்த்தரை தேடி வந்த சமயத்துல தான் பிள்ளை மரித்து போச்சு. ஏன்னா யவீர் என்ன பண்ற? கர்த்தரை தேடி போனா ஏதாவது நன்மை கிடைக்கும், ஏதாவது ஒரு அற்புதம் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு தான் கடந்து வந்தான். அந்த வர சமயத்துல தான் 12 வருஷமே பெரும்பாலுடைய ஸ்திரீயுடைய அற்புதம் நடக்குது. அதனால அங்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அங்கு கொஞ்சம் லேட்டானது நிமித்தமாக பிள்ளை மரித்து போன செய்தி யவீருக்கு கடந்து வருகிறது. சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். அந்த வார்த்தையை இயேசுதான் கேட்டார். இயேசு கேட்ட உடனே பதில் வருது. பிள்ளையோட யவீரை பார்த்து, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை தேடி வந்த ஜனங்களை ஆண்டவர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எத்தனை பேர் வேணா பண்ணலாம் கவனிச்சு பாருங்க. இயேசுவை உண்மையாய் தேடின தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் பெருக பண்ணி இருக்கிறாரே தவிர ஒருபோதும் குறைவா இருந்ததில்லை. அல்லேலூயா. என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் கர்த்தரை தேடி வந்து அற்புதங்களை பெற்றிருக்க. 10 மேலே நீங்க குருடன் நீங்க பார்த்து சொன்னா எரிகோல் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். மக்களுடைய சத்தத்தை கேட்கிறான், யாரு போறாரு கேட்டபோது இயேசு போறாரு. இயேசு போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே 10 மேலுக்கு என்ன கண் பார்வை கிடைச்சது ஒரு விசுவாசம். அவன் கூப்பிடுறான், தாவீது குமாரரே எனக்கு இறங்கும்னு சொல்லி. போற ஜனங்கள் எல்லாம் திட்டுறாங்க, பேசாம அமைதியா இருக்கு. ஆனா அவருடைய சத்தத்தை காட்டிலும் பர்த்திமேயோட குருடைய சத்தம், தாவீது குமாரரே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு நின்று அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆண்டவர் சுகப்படுத்துறான்னு சொல்லிப்பாங்க. இல்லையா? கூப்பிடுற சத்தத்தை கேட்டு பதில் தருகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை கைவிடாத தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே என்னை கைவிடாமலும் இரும் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, என்னை கைவிடாமல் என்னை நடத்துகிற தேவன் அவர் என்னோடு கூட உண்டு. எத்தனை போராட்டங்களும் எத்தனை கஷ்டங்களும் பாடுகளும் என் வாழ்க்கையில் வந்தாலும் என்னை கைவிடாத தேவன் ஒருவர் என்னோடு கூட உண்டு. அவன் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அன்னால் கர்த்தரை தேடி போய் எப்படி அற்புதத்தை பெற்றுக் கொண்டாலோ, திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை எப்படி மன்னித்தாரோ, அசுத்தாவி பிடித்திருக்கிற அந்நிய தேச ஸ்திரியா இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்தவரை அவர் ஒருவரும் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த மகளுக்கு எப்படி சுகத்தை தந்தாரோ, யவீர் ஜெபாலய தலைவன், ஜெபிக்கிற ஆலயத்தினுடைய தலைவனாய் இருக்கிற அவனுடைய மகள் மரித்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடி வந்த போது ஆண்டவர் அவர் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதத்தை செய்திருப்பார் என்று சொன்னார். ஆசீர்வாதத்தை கட்டளிட்டிருப்பார் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே தலைகள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தலைகள் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவரை கைவிடாத தேவன், அவர் கைவிடாத தேவன், நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறவர். திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தரை தேடி வந்த போது கர்த்தர் அவர் சுகத்தை, பாவத்தை மன்னித்து சுகத்தை கொடுத்தார். 2வது கிரேக்க ஸ்திரீ, அவர் தன்னுடைய மகள் பிசாசு பிடித்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை தேடி வந்த போது
நீ அந்நிய ஸ்திரீ என்று சொல்லி ஆண்டவர் புறமே தள்ளவில்லை. கர்த்தர் அந்த மகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த மகளுக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பை தந்தது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையும் அந்த சிறு பிள்ளையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். மூன்றாவது, யவீரின் மகள் மரித்து போன சூழ்நிலையில கர்த்தரை தேடி வந்த யவீருக்கு கர்த்தர் சொன்னார், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் என்று சொன்னபோது 12 வயதுள்ள அந்த சிறு பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இந்த காலை வேளையில சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை கைவிடாமல் இரு, என்னை கைவிடாமல் இரு என்று சொல்லுகிறார். நம்மை மட்டும் கைவிடாதவர், இனி ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதி நாளுக்கு ஆண்டவரே, எங்களை மட்டும் நீ கைவிடாமல் எங்களை நடத்தினவர். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து நடத்தினவர். அப்பா, எங்களை ஆசீர்வதித்து நடத்தின தேவன். ஆண்டவரே, இனியும் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, அண்ணால் தேவ சமூகத்திலே தேடி, அண்ணால் தேவனை தேடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். இன்னும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவர், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவர், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் சமூகத்தில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படித்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் உள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, எங்களை கைவிடாமல் கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, தேடி வந்தவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தேடி வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே கைவிடாமல் பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனையிலே கடந்து வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உண்மையாய் தேடி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.